வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ரெட் கே விலாக்ஸ். நான் உங்களுக்கு கார்த்திக். ஹோப் ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ட்ரிப்பில் வந்து ஏற்காடு போக போகிறோங்க. இந்த ட்ரிப்பு வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேங்கு அது வந்து எல்லோரும் போக போகிறோம். இப்போ நாங்கள் இங்கேருந்து கிளம்பிட்ட இப்போ டைம் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட 6 மணி ஆகிடுச்சு. இன்னும் வந்து அவ்வளோவா விடியல. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்காங்க. இங்கேருந்து நம்ம சென்னை டு ஏற்காடு வந்து காரில் வந்து போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் கேங்க வந்துட்டாங்க. காரில் இருக்காங்க. நம்ம போய்ட்டு காரில் ஏறிட்டு அப்படியே கிளம்புவோம். லக்கேஜ் வச்சுலாம். வணக்கம் வணக்கம். ஏன்னாடி நீ தான் என்ன லேட் ஆகுன்னு சொல்லுறியா? ராஸ்கல் என்னது இவர் கையில் ஒன்று வச்சுக்கிறேன்டா. இவரு தாங்க நம்மளுடைய ஃப்ரெண்ட் ரகுநாதன். இதுதாங்க நம்ம ஏரியாவில் இருக்கிற அந்த முடிச்சு ஆம்னி பஸ் ஸ்டாண்டு இருந்தாங்க. அதுதான் நம்ம பார்த்துருக்கோம். பெருங்குளத்தூர் லேக்கை கிராஸ் பண்ணி இப்போ போயிட்டு செம்ம ஃபாகியாக இருக்குது. கிளைமேட்டு சன்ரைஸ் ஆகிற டைம் இன்னும் சூரியன் வரல. 6:15 மேலே வருது. இந்த இடத்துல வந்து இப்போ கவர்மெண்ட் வந்து ரெனோவேட் பண்ணுறாங்க. பெரிய பார்க்கு அப்புறம் வாக்கிங் ஏரியா அதெல்லாம் வந்து பண்ண போகிறாங்க. பட் அது மட்டும் என்ன நல்லா எல்லா வயலும் வந்து கத்தி வந்து அவுட்டரிங் ரோடு வழியாக வந்து வண்டலூர் ரீசார்ஜ் இங்கிலாந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஒரே ரோடு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துருங்க. இப்போ அதை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம். நாச்சு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்க. ஒரு ஓப் எப்படின்னா லோன் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1.5 மணி நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து இந்த இடத்துக்கு வந்துருங்க. ஒரு சின்னதாக ஒரு டீ பிரேக் போட்டுருக்கோம். இங்கே வந்து நம்ம டீ சாப்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாம். லெமன் டீ வாங்கியிருக்கேன் சூடாக. சரிங்க, டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். சென்னை டு சேலம் வந்து கிட்டத்தட்ட வந்து 367 கிலோமீட்டர் வருங்க. நம்ம வந்து காரில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னாக்கா நம்ம மேலே டாப் ஸ்டேஷன் வந்து ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு 7 ஹவர்ஸ் ஆகுங்க. கிட்டத்தட்ட மணி இப்போது 8 o'clock மேலே ஆகுது. நம்ம ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்பலாம். ஓகே, கிட்டத்தட்ட டைம் இப்போ 8:30 ஆகுதுங்க. ஏடிபியில் வந்து இப்போ சாப்பிட வந்திருக்கோம். நம்ம டிஃபன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பலாம். என்னடா ஏடிபின்னு சொல்லிவிட்டு வசந்தபவன் வரணும் பார்க்குறீங்களா? அங்கே செம்ம ரஷ்ஷுங்க. உள்ளார வந்து கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் சாப்பிட்டுருக்காங்க. அது இல்லாமல் வந்து வெயிட்டிங்கே வந்து நிறைய பேர் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே போனால் ரொம்ப லேட்டாகிடும் நமக்கு. அதனால் வந்து நம்ம ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி இந்த இடத்துக்கு வந்துச்சு. இங்கே வந்து போய்ட்டு கூட்டம் எப்படிங்க தெரியல சாப்பிட்டுட்டு அவர் கிளம்பும். மினி டிஃபன் ஆர்டர் பண்ணிருங்க. வந்து சாப்பிட்டு போகலாம். எப்படி இருக்குண்ணா? சரிங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது. டேஸ்ட்டு வசந்தபவன் வந்து ஒரு நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ஆத்தூர் தாண்டி போய்ட்டு இருக்குங்க. நம்ம கடையில் வந்து 6 மணிக்கு கிளம்புனோம். நம்ம வந்து வரவேலையே வந்து டீ பிரேக் ஒரு இடம், அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு இடம் நிறுத்ததில் அங்கேயே கொஞ்சம் டைம் ஆச்சு. இப்போ கிட்டத்தட்ட மணி வந்து 11:30 ஆகுது. நம்ம வந்து சேலம் போகிறதுக்கு இன்னும் ஒரு 30 minutes to 45 minutes மேலே ஆகிடுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. அங்கேருந்து நம்ம கேதர் ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மலைக்கு மேலே போகலாம்.
நம்ம இப்போ சேலம் ரீச் ஆகிட்டுங்க. சேலத்துலேருந்து ஏற்காடு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. நம்ம இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 to 45 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து மேலே ஹில் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம ரீச் ஆகிடலாம். சேலம்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து மாம்பழம் நகரம்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எடப்பாடி ஆட்சிக்கு அதுக்கப்புறமா வந்து அவரோட ஆட்சி காலத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா சேலம் ஃபுல்லாகவே வந்து நிறைய பிரிட்ஜஸ் வந்து கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து மாம்பழ நகரத்துக்கு பதிலாக இப்போ வந்து ஒரு பிரிட்ஜ் நகரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த ஊரில் வந்து பார்த்திங்கனாக்கா சேலம் மெயின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நமக்கு வந்து பிரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பிரிட்ஜ்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தான் பரவாயில்ல, கிட்டத்தட்ட பல கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பிரிட்ஜாகவே இருக்கும். நம்ம எங்கே இறங்குறோம் ஒரே கன்ஃபியூஷன்ஸ் தான் வந்து இருக்கும். சேலத்தில் இருக்க ஒன் ஆஃப் தி லாங்கஸ்ட் வந்து ஃப்ளைஓவர் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எம்ஜிஆரோடைய 2 டயர் ஃப்ளைஓவர் தாங்க. இதோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7.8 கிலோமீட்டர் வருங்க. மெயினாக வந்து இந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு காரணமே வந்து சிட்டிக்குள்ளே டிராஃபிக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அது இல்லாமல் வந்து நிறைய ஹெவி வெஹிக்கிள்ஸ், நிறைய டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாமே வந்து சிட்டிக்குள்ளே வந்தாக்க ரொம்ப டிராஃபிக் ஆகும். அதனால் இந்த ஃப்ளைஓவர் மூலமாக போனாக்கா அவங்க ஈஸியாக வந்து இந்த ரீஜனை கிராஸ் பண்ணி பெங்களூர் அந்த கோயம்புத்தூர் ஹைவேஸை வந்து அவங்க போய்ட்டு ரீச் ஆகிடலாம். அதுக்காக தான் வந்து இந்த ஃப்ளைஓவரை வந்து கட்டி பிடிச்சிருக்காங்க. இந்த ஃப்ளைஓவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2020 வந்து இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளைஓவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேலம் ஜங்ஷனில் இருந்து 4 ரோட்ஸ் வரைக்கும் வந்து இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து 2nd லாங்கஸ்ட் ஃப்ளைஓவர் தமிழ்நாடு. அப்போ ஃபஸ்ட்டு எதுன்னு கேட்குறீங்களா? அதுவும் தமிழ்நாட்டில் வந்து நம்ம அவினாசி ரோட்டில் வந்து இருக்குங்க. அதோட டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10.1 கிலோமீட்டர் ரேஞ்சஸ் வருங்க. ஃப்ளைஓவர் பற்றி பேசி ரொம்பவே போர் அடிக்க வேணாம். நீங்கள் அப்படியே சேலம் சிட்டியை வந்து பார்த்து ரசிச்சே வாங்க. கேஸ் இப்போ நம்ம வந்து ஏற்காடு அடிவாரம் வந்து வந்திருக்குங்க. உங்களுக்கு அந்த பக்கம் தெரியுதுங்களா மலை? இல்லை அது பில்டிங்ஸ்லாம் வந்து தெரியுது பாருங்கள். அதுதான் வந்து ஏற்காடு ஹில்ஸ். நம்ம இங்கே இருக்கிற வந்து ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து அவரை கூப்பிட்டுட்டு அப்புறம் இங்கேருந்து நம்ம கிளம்பி நம்ம மலைக்கு மேலே போவோம். இப்போ கீழே நிற்கிது பாருங்கக்கா. மதியம் லஞ்சு சாப்பாடு வந்துருங்க. இப்போ போய் பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். பக்கெட் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் போட்டு எல்லாமே வந்து நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லலாம். ஒரே டிராபேக் என்ன அப்படின்னா அது வெயில் படாமல் வளர்றது மட்டும்தான். இல்லைங்க, எந்த மீட் எடுத்தீங்கன்னாலும் வெயில் பண்ணணும். அது ஒரு விஷயம் டிராபேக் தானே. அப்படி மற்றபடி தான் பெருசாக நீங்கள் கொஞ்சம் வேலை சாப்பிட்டு அதை என்ன பண்ண வேண்டியதான். அதெல்லாம் ரொம்ப மைனூட் லெவல். அது இந்த ரொம்பலாம் காம்ப்ரமைஸ் யோசிக்க முடியாது. அது கறி கூடனா அதான் ஒரே பீஸ் தான் அதையும் சேர்த்து வச்சு தான் நம்ம எடை போடுறோம். அப்புறம் தான் இப்போ காசு தானே அது. நான் சொல்கிறேன்னா மட்டன் 800 ரூபா கிலோ. ஓகேவா? நீங்கள் வந்து பிரியாணி டேஸ்ட் எப்படி இருக்கு? ஓகேவா? நுரையீரலோ செவரட்டியோ ஈரல் மட்டும் இருக்குல்ல, ஈரல் மட்டும் கேட்கணும். அது ஆனால் செவரட்டி வந்து 800 ரூபா ரேட்டில் போடுங்கன்னா போட மாட்டாங்க. செவரட்டி பீஸ் தான். பீஸ் தான் 90-100 ருபீஸ் வரும். இப்போ கறி வந்து 900. குரூப்பில் தான் அமைச்சிருக்காரா? ஸ்டார்டரில் இருக்கிறது இது மின்ட் சட்னி கொடுங்க. மணி சொல்லுமா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிச்சுங்க. மோகனு பிரியாணி அண்ட் நான்வெஜ் பெட்டர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அப்படியே கிளம்பிட்டு நம்ம வந்து மேலே மலைக்கு மேலே போகிறோங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 மினிட்ஸில் வந்து நம்ம மேலே ரீச் ஆகிடலாம்.
இருக்கும். இது ஃபுல்லாகவே பா எல்லாமே பயங்கர கோடிஷன். இப்போ ஃபுல்லாகவே அப்பார்ட்மெண்ட்டா மாடர்ன் இண்டஸ் ஃபுல்லாகவே? ஏசி போடுங்கம்மா. கொஞ்சம் நீ கொடுங்க. இது கரெக்டாக இருக்கும். இங்கே இருக்கிற மாதிரி இருந்தால் நம்மளாம் போய் கொடுத்துருவோம். ஃபுல்லாக மரம் எல்லாமே ட்ரையாக இருக்குது, காஞ்சி போய். வெயில் ஊறுபட்ட வெயில்டா. மேலே குளிரதா? மேலே கிளைமேட் எப்படா இருக்குது ராஜு? சூப்பர் வெயிலாக இருக்குதுடா. சூப்பர் வெயிலா? ஐயோ சாயந்தரத்துக்கு இது ஏதாவது கொஞ்சம் லைட்டாக குளிர்னா எதுவும் வாங்க மாட்டேன் சார். நீல இங்கே மலை இடத்துல அவ்வளோ பெரிய ஹைட்டாக பில்டிங் கிடச்சாங்க, அப்பார்ட்மெண்ட் அது. ஆஃபீஸ் தான். இவங்ககிட்ட கிட்ட சொல்லுவாங்களாம்மா நைட் ஏதாச்சும் டைமிங் இருக்கான்ட்டு? இதில் 2 தெரியாது. அட்ராக்ஷன் இருக்குல்ல. 10 பேர். காரோட சன்ரூஃப் திறந்தாச்சுங்க. இப்போ மேலே இருந்து நான் எடுத்துகிட்டு வச்சேன் அந்த வியூஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு கீழே வர வழியில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து ட்ரையாக வந்து காஞ்சி போய் இருந்தாலும் இங்கே ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. நிறைய ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் வந்து நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக தான் போனோம் அந்த இடத்துல. இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க, கொஞ்சம் க்ரீனரிஸியாக வந்து இருக்குது. மேலே வந்து எப்படி இருக்குன்னு தெரியல, பட் அடிவாரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே ட்ரையாக இருக்குங்க, காஞ்சி போய். இது மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி வந்து பிளான்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப காஞ்சி போய் சறுக்கின மாதிரி வந்து இருக்குது. பட் மேலே போக வந்து பார்த்திங்கனாக்கா கிளைமேட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. அதே மாதிரி வந்து பிளான்ட்ஸும் வந்து பக்கத்துலேயே கொஞ்சம் பச்சைன்னு இருக்குது. ஏற்காடு அப்படின்னு சொன்னாலே வந்து ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏற்காடு வந்து பார்த்திங்கனாக்கா சீ லெவல் வந்து கிட்டத்தட்ட 1615 மீட்டர் அபோவில் வந்து இந்த ஏற்காடு வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த ஏற்காடில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து ஸ்பைசஸ் அது எல்லாமே பிளான் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஜாக் ஃப்ரூட்ஸ் அது எல்லாமே வந்து இங்கே நிறைய விளைவிக்கிறாங்க. முதல்ல மெயினாக வந்து பார்த்திங்கனாக்கா காஃபி பிளான்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து இந்த ஏற்காடில் வந்து விளையிடுங்க. ஏற்காடுக்கு இன்னொரு பேர் வந்து லேண்ட் ஆஃப் 7 ஃபாரஸ்ட்டும் வந்து சொல்லுவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா லேக் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. லேக் அப்படின்னாக்கா இதோட இது தமிழில் வந்து ஏதுன்னு சொல்லுவோம். அப்புறம் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. இதோட டைரக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து தமிழில் வந்து ஏற்காடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த இடம் எல்லாமே வந்து இந்த எஸ்டேட் எல்லாமே வந்து காஃபி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து காஃபி தோட்டம் தான். இந்த இடத்துல வந்து அவ்வளோ காஃபி பிளான்ஸ் வந்து இருக்குது. நம்ம இப்போ வந்து ஏற்காடு கிட்ட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம அந்த மெயின் ஏரியாவான அந்த லேக் இருக்குல்ல, ஏற்காடு லேக், அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ரீச் ஆகிடுவோம். ஃபைனலி நம்ம ஏற்காடு ரீச் பண்ணிவிடுங்க. இப்போ தான் வந்து நம்ம வந்து இந்த ஏற்காடு லேக்கை வந்து கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம புக் பண்ணி இந்த ஹோம் ஸ்டே வந்து பார்த்திங்கனாக்கா இங்கேருந்து கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நம்ம 4 to 5 கிலோமீட்டர்ஸ் வந்து உள்ளார போகணுங்க. இந்த லேக்கிலேருந்து அப்படியே ஆப்போசிட் ரோடு, அதுக்குள்ளே தான் வந்து புக் பண்ண ரெசார்ட் இருக்குது. நம்ம நேரம் வந்து அப்படியே போயிட்டே இருக்கலாம். மேலே நம்ம இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ப்ராப்பர் ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வருதுங்க. என்ன நமக்கு கிளைமேட்டு தான் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. கிளைமேட் மட்டும் கொஞ்சம் ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சுனாக்கா வந்து வேறு லெவலில் இருக்குங்க இந்த இடம்லாம். இந்த இடம் வந்து பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேராக சூப்பராக இருக்குங்க. இந்த ரோட்டோட 2 பக்கமும் வந்து ஃபுல்லாகவே வந்து பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. நிறைய ட்ரீஸ்லாம் வந்து இருக்குங்க. இந்த ட்ரீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் ஓக் ட்ரீஸ்னு சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கனாக்கா ஏற்காடில் வந்து நமக்கு நிறைய வந்து இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ்லாம் வந்து இங்கே வந்து பிளான் பண்ணிருக்காங்க. சில்வர் ஓக் ட்ரீஸு, யூக்கலிப்டஸ், பைன் ட்ரீஸ், அந்த ஃப்ரூட் ட்ரீஸ்னு சொல்லிட்டு நிறைய வந்து இருக்குது. இந்த மாதிரி டீக்கு நடுவில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய காஃபி பிளான்ட் அந்த மாதிரி வந்து இங்கே பயிர் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம பார்த்துட்டு இருக்க இப்போ இந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கனாக்கா வந்து ஒரு சூப்பரான வந்து இடங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கிறதுக்கு, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு வேறு லெவலான ஒரு பிளேஸ் வந்து இந்த இடங்க. நிறைய பேர் பார்த்திங்கனாக்கா இங்கே வண்டியில் வந்து நிற்க வச்சுட்டு வந்து நிறைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. சூப்பரான வந்து இடம். இன்னும் கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு வந்து காஞ்சி போன மாதிரி இருக்குது. இதையே வந்து நல்லா நம்ம கரெக்டான வந்து சீசனி டைமில் வந்தோம்னாக்கா வந்து இந்த சீசனில் வந்து க்ரீனரிஸாக வந்து இருக்கிறப்போ வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்திங்கனாக்கா நீங்கள் பார்க்கவே வந்து அவ்வளோ வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்கள், லாரிலாம் வந்து இவ்வளோ மரம்லாம் வந்து வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இதெல்லாம் வந்து இங்கே இருந்தால் பண்ணாங்களா இல்லை வேறு எங்கெல்லாம் வந்து வெட்டி எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு தெரியல.
எந்தளவுக்கு வந்து நம்ம மரம்லாம் வந்து வளர்த்தாலும் வந்து அந்தளவுக்கு வந்து வெட்டவும் செய்கிறாங்க. நம்ம கிட்ட ஹோட்டல் ரூம் கிட்ட வந்துட்டோங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் வழி மாறி வந்துட்டோம். நம்ம மறுபடியும் திரும்பியும் வந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம். இன்னொரு ஒரு 300 மீட்டரில் வந்து நமக்கு லொக்கேஷன் காமிக்குது. ஸோ வண்டி திருப்பிட்டு நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்து இப்போ போக போகிறோம். நிஜமாகவே இந்த ட்ரீஸ்லாம் பார்க்குறது ரொம்பவே பிரம்மாண்டமாக இருக்குங்க இந்த இடத்துல வந்து. ஸோ ரோடு பிரிஞ்சிச்சு. இந்த இடத்துல வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு நம்ம வந்து வேறு வழியில் போயிட்டோம். ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து இப்போ நேராக போகணும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். போயிட்டு இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ஸில் வந்து நம்ம கொஞ்சம் லெஃப்ட் கட் பண்ணோம் அப்படின்னாக்கா வந்து நம்மளுடைய லொக்கேஷன் வந்து நமக்கு ரீச் ஆகிடுங்க. ஓகே, ஃபைனல் வந்து நம்ம ஏற்காடில் இருக்க ரெசார்ட் வந்து ரீச் ஆகிடுங்க. இதுதான் ரெசார்ட், இஷாங்க் ஏற்காடு ஹில்ஸ்.